இது குறித்து இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் தான் இந்த கேள்வி கேட்க வேண்டும். செங்கோட்டையன் அவர்கள் கழகத்தினுடைய மூத்த தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக செயல்பட்டிருக்கிறார். புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மாவர்கள் காலம் வரை அவர் கழகத்திற்கு பணியாற்றியிருக்கார் என்பதை தெரிவித்துள்ளது சிறப்பான முறையில். நேற்று தம்பிதுரை இங்க ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது தற்பொழுது இடி ரைடு மூலியமா 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குது. இதுக்காக தமிழக முதல்வர் ஜெயிலுக்கு உரிய வைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? கெஜ்ரிவால் போன மாதிரி இவரும் மதுபான ஊழல் உள்ள போவாரு. யாரு? இப்பொழுதுதான் சோதனை நடைபெற்றிருக்கிறது. சோதனையுடைய இறுதி கட்டத்தில் யார் எந்த மாதிரியான தவறுகளை இழைத்திருக்கிறார் என்பதை தெரிய வருகின்ற பொழுது நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். ஆனால் இது ஒரு மோசமான செயல். வரிகட்டாத சரக்கு நேரடியாக டாஸ்மாக் சென்று விற்பனை செய்வது என்பது அரசனுடைய வருவாயை மறைமாற்றி வேறு பக்கத்திற்கு திருப்புகின்ற ஒரு மோசமான நிகழ்வு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் எங்களை பொறுத்தவரையில் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இந்த இயக்கத்தை நிறுவி மக்கள் இயக்கமாக உருமாற்றினார்கள். 3 முறை முதலமைச்சராக யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக அவர்கள் தமிழகத்தை ஒரு நல்லாட்சியை சிறப்பான ஆட்சியை நாட்டுக்கு தந்தார்கள். புரட்சி தலைவர் அவர்களை தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்களும் 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றி கழகத்தினுடைய தொண்டர்களிடத்திலும் நிர்வாகிகளிடத்திலும் தந்திருக்கிறார்கள். அந்த நிலை மீண்டும் உருவாக வேண்டும் என்று சொன்னால் பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்து என்றால் மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் நிலைநிறுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகம் விஜய் சத்தியமங்கல கூட்டணி ஒருவர் பேசப்படுகிறது. அன்பு சகோதரர் திரு சிறந்த திரைப்பட நடிகர் திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி துவக்கியிருக்கிறார்கள். அந்த இயக்கம் எந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை அவர்தான் கொள்கை முடிவிலான விளக்கங்களை வழங்கிய பின் அவர் குறித்து நான் என்னுடைய பதிலை சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.